இல்ல சார், என் டெபிட் கார்டு பிளாக்னு வருது. சார், அது கம்பெனி பேர்ல வாங்கின கார்டு. நீங்க தான் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கல்ல, கணக்கு வழக்க முடிக்க ஆடிட்டிங் ஆபீஸ்ல இருந்து பிளாக் பண்ணிருப்பாங்க. என்னங்க? நன்றி விசுவாசம்லாம் என்னன்னு கேட்குற காலம் இது. ரொம்ப கவனமா இருக்கணும். விடுங்க, நீங்க தேவையில்லாம எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க போலாம். காத்து பணம் மார்க்கு, என்னடா? உங்க அண்ணனை பார்க்கணும்னு நினைச்சாலே ஒரே படபடப்பா இருக்குடா. எங்க அண்ணனை பார்த்தா நான் தான் இன்னும் பயப்படுறேன். நீ ஏன்ப்பா பயப்படுற? இல்ல, அவர் எதுவா இருந்தாலும் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறாரு. அது மட்டும் இல்ல, பாக்குற பார்வைய நம்மள சந்தேகத்தோடய பாக்குறாரு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு நம்மள பாக்குறாரு இல்லையா, அதனாலதான் உனக்கு சந்தேகத்தோட பாக்குற மாதிரியே தோணுது. ஓ, ஓகே ஓகே. அண்ணே, அண்ணே, உட்காரு உட்காரு. என்னடா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? சும்மாதான் உன்னை பார்க்க. சும்மாலாம் நீ வரமாட்டியே. ஒரு தம்பி அண்ணனை பார்க்க வர்றதுக்கு காரணம் வேணுமா என்ன? நிஜமாவே நீ எந்த காரணமும் இல்லாம என்ன சும்மா பார்க்க வந்தேன்னு சொல்லு. நான் என் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன். மீசையெல்லாம் எடுக்க வேணாங்க. மார்க்கு ரிட்டையர் ஆயிட்டான். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அது இல்லைன்னு. ஓ, சரி சரி சரி. வயசாயிடுச்சு. உன்னை விட பாதி சம்பளத்துல உன்னை விட 2 மடங்கு வேலை செய்யற ஆளை எடுக்கிறதுக்கு கம்பெனி முடிவு பண்ணிடுச்சு. அதானே? மார்க்குக்கு ஆபீஸ்ல ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சிருக்காங்க. நான் வரல. அண்ணே, வீட்டுல எல்லாரும் வர்றாங்க, நீ வந்தா நல்லா இருக்கும். லைஃப்ல ஒரு ஆம்பளைக்கு துக்கமான நாள்னா எது தெரியுமா? அவன் வேலையை விட்டு வர்றதுதான். அத போய் யாராவது கொண்டாடுவாங்களா? அப்போ என்ன பண்ண சொல்ற? உன்னை ஒன்னும் பண்ண சொல்லல. ஃப்ரீயா இருந்தா வரேன்டா. போதுமா? அப்ப நான் வரேண்ணே. இருடா. உன் சம்பாத்தியத்துல எதையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியா? அதான்டா, நகை, லேண்டு, கவர்மெண்ட் பாண்டு ஏதாவது பண்ணிருக்கியா? அப்படியெல்லாம் பெருசா எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. என் பிள்ளைங்களை நல்லபடியா வளர்த்துருக்கேன், அவங்கள படிக்க வச்சிருக்கேன், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என் இன்வெஸ்ட்மெண்டே என் பிள்ளைங்க தானே. ரிட்டர்ன் வராத இன்வெஸ்ட்மெண்ட். பாரு, தென்னைய வச்ச இளநீர், புள்ளைய பெத்தா கண்ணீர். இத இப்ப சொல்லல, அப்பவே சொல்லிட்டாங்க. ஏன் நீலகண்டா, உனக்கு நல்லா தெரியுமே, நீயாவது சொல்லிருக்கலாம்ல. மார்கண்டையன் பிள்ளைங்க என் புள்ள மாதிரி இல்லைங்க. அந்த பசங்க ரொம்ப நல்ல பசங்க. இப்ப வரைக்கும் நல்லவங்க தான். ஏன்னா நேத்து வரைக்கும் அவன் அப்ப சம்பாதிச்சிருக்கான். இனிமேலதான் அவங்க எப்படின்னு பாக்கணும். அண்ணே, என் பிள்ளைங்கள்ட்ட இருந்து நான் பெருசா எதுவும் எதிர்பார்க்கலண்ணே. அன்பு, பாசம் இது மட்டும் இருந்தா போதும். உலகத்திலேயே காஸ்ட்லியான பொருள் அதான்டா. அத வாங்கறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த அன்பு, பாசம் இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது கிடைக்காது. சாரிண்ணே, என்னால அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. பிள்ளைங்க 2 பேரும் கஷ்டப்படும் போது இது எதுவுமே செய்யாம எப்படின்னே கண்டுக்காம இருக்க முடியுது. நம்ம பிள்ளைங்களுக்கு உதவாம பணத்தெல்லாம் பேங்க்ல பூட்டி வச்சு என்னென்ன பண்ண போற? தம்பி, அண்ணன் கையில பணம் இருக்க போய் தான்
இன்னும் அவனுங்க என் பேச்ச கேக்குறாங்க. தீபாவளிக்கு பலகாரம் தரானுங்க, பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டுறானுங்க, உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில வந்து அழுதுகிட்டு நிக்கிறானுங்க. இதெல்லாம் எதால நினைக்கிற? என்கிட்ட பணம் இருக்கு இல்ல, அதனாலதான். மொத்தத்தையும் அவனுங்களுக்கு கொடுத்துட்டு டீ காஃபிக்கு அவனுங்க கிட்ட கையேந்தா சொல்றியா? இது என் வீடு, என் செலவை நான் பாத்துக்கிறேன். நான் மரியாதையோட இருக்கேன். யாருகிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத வரைக்கும் தான் அந்த மரியாதை அப்படியே இருக்கும். ஆனா அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா பின்னாடி அவங்க அன்பா இருப்பாங்க. என்னால என்ன மாத்திக்க முடியாதுண்ணே. என்னாலும் என்ன மாத்திக்க முடியாது அண்ணே. உன் நினைப்பு தப்புன்னு ஒரு நாள் உனக்கு புரியும். அப்போ உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லடா, எனக்கு புரிஞ்சதுனாலதான் நான் நிம்மதியா இருக்கேன். உனக்கு தான் புரியல. அப்ப இந்த அண்ணன் சொன்னது கரெக்ட்னு உனக்கு தோணுண்டா? சரி மார்க், விடு, கிளம்பலாம். வரண்ணே. மார்கண்டேயா, உஷாரா பொழைச்சுக்கடா. வாங்க வாங்க, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நன்னா இருக்கேல சீதாமா? நல்லா இருக்கேங்க. கொடுங்க, அர்ச்சனை பண்ணிடுறேன். சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்யைஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் காத்யாயனாய வித்மஹே கணேஷாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரிய. இந்தாங்க சீதாமா, க்ஷேமமா இருக்கு. ஜெயந்தி, ஜெயந்தி. சீதா, வா வா வா, வந்து உட்காரு. நல்லா இருக்கியா? என்ன என்ன ஜெயந்தி, இங்க உட்கார்ந்திருக்க? சாமி கும்பிட்டியா? கும்பிட்டாச்சு சீதா. நீ? இதோ இப்பதான் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலான்னு வந்தேன். என்ன ஜெயந்தி மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். நீதான். நான் ஒருத்தி இருக்கேன்னு நினைக்கிறவளே நீ மட்டும்தாண்டி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் மகனும் மருமகளும் எப்படி இருக்காங்க? வழக்கம் போல அவங்க வேலையை அவங்க பாத்துட்டு இருக்காங்க. என்ன தெருவுல விடாம வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. பழகி போச்சு சீதா. இப்பெல்லாம் எங்க கண்ணீர் கூட வர மாட்டேங்குது. நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னா நம்ம தானே அனுபவிக்கணும். அது சரி விடு. உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒன்னு சொல்லிக்கிற மாதிரி இல்ல ஜெயந்தி. என்ன சீதா சொல்ற? நீ எப்பவும் இப்படி பேச மாட்டியே, என்னாச்சு? ஏதென்ன சொல்றது, ஒன்னா ரெண்டா. அவருக்கு வேலை போயிடுச்சு ஜெயந்தி. ஆபீஸ்ல ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிட்டாங்க. என்ன சீதா சொல்ற? நிஜமாவா? ஆமா ஆமா. இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அதுக்குள்ள அவங்களே இவர் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. நாளைக்கு அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. நான் உன்னை வீட்டுக்கே வந்து கூப்பிடலாம் நினைச்சேன். நீ வந்தா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். என்ன மன்னிச்சுக்க சீதா. உனக்கே தெரியும்ல, 6 மணிக்கு மேல என்னை எங்கேயுமே மருமக போக விட மாட்டா. அவங்களுக்கு நைட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். வேலை நிறைய இருக்கு சீதா. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும் சீதா, நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு கடவுள் உன்னை கைவிட மாட்டான். எல்லாமே சரியாயிடும் சீதா. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? நீயும் வரியா? இல்ல சீதா, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். நீ பாத்து போ. சரி, பாத்து போயிட்டு வா. சரி சரி.
ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் ஓடக்கூடாதுன்னு. ஏய் வேன் வாசல்ல நிக்குதா? ஆமா தாத்தா. சரி சரி நீங்க ஓடி போய் உங்க அப்பா அம்மா கூப்பிடுங்க. ஓடுங்க. ஓடு 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 ஓடு. அம்மா டேய் மெதுவா போங்கடா, பாத்து. ஏங்க டீ ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? வேண்டாம். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இன்னும் 2 வருஷம் சர்வீஸை முடிச்சுட்டு சந்தோஷமா நடந்திருக்க வேண்டிய ஃபங்க்ஷன், அதான் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு சீதா. இங்க பாருங்க, உங்களுக்கு அப்படி தோன்றது தப்பில்ல. இந்த குடும்பத்தோட ஆணிவேரே நீங்க தான். 2 வருஷத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கும் பசங்களுக்கும் என்னெல்லாம் செய்யணும்னு நிறைய ஆசை வச்சிருந்திருப்பீங்க. ஆமா சீதா, நம்ம மலர் கல்யாணத்தையும் நினைச்சு பாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் பொங்கல், தீபாவளி, பிரசவம், இப்படி எவ்வளவோ இருக்கு. அந்த செலவெல்லாம் சர்வீஸ்ல இருக்கும்போதே முடிச்சிடலான்னு நினைச்சேன். எனக்கு தெரியாதாங்க, ஆனா எல்லாமே நாம நினைச்ச மாதிரியே நடந்துருமா? அதையும் யோசிக்கணும்ல. என்னமோ இப்பவே ரிட்டையர் ஆயிடணும்னு ஆயிடுச்சு. நமக்கு அது கஷ்டம்தான். ஆனா இத்தனை வருஷமா உங்களுக்கு துணையா இருந்த எல்லாருக்கும் நீங்க நன்றி சொல்ல போறீங்க. அத மனசார சொல்ல வேண்டியது முக்கியம் இல்லையா? சரிதான் சீதா. அதனால இப்போதைக்கு எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிட்டு சந்தோஷமா ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கணும். நம்ம குடும்பத்துக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாதீங்க. நீ இந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண ரெடி ஆயிட்ட. பின்ன என் புருஷனை பத்தி இன்னைக்கு எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. அது எனக்கு சந்தோஷமா இருக்காதா? இத்தனை வருஷம் எனக்கு சப்போர்ட்டா இருந்தவங்களுக்கு நன்றி சொல்லணும்னா முதல்ல உனக்கு தான் நன்றி சொல்லணும் சீதா. இன்னைக்கே நன்றி சொன்னா முடிஞ்சு போச்சா? மிச்ச காலத்துக்கு என்ன பண்றது? நீங்க எனக்கு செஞ்சதுக்கு நானும் நன்றி சொல்லணும்ல. புருஷன் பொண்டாட்டி அப்படி நன்றி சொன்னா முடிஞ்சு போயிடுமா? முடியாது முடியாது. அப்பா உனக்கு மஷ்ரூம் பிரியாணி வாங்கி கொடுத்தே கரெக்ட் பண்ணிடுவாரு. ஏங்க இவளுக்கு வர வர வாய் ஓவரா போச்சுங்க. உன் கம்ப்ளைண்ட் எல்லாம் இங்க எடுபடாதுமா. எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. என்னப்பா? ஆமாண்டாமா. மா ரெடியாமா? கிளம்பலாமா? ஹாய் சித்தி. ரெடியாடா? போலாமா? போலாம்ப்பா வாங்க. நானும் ரெடி. போலாமா? நம்ம கிளம்பலாமாங்க? அத்தை ஏதாச்சும் எடுத்துக்கணுமா? இல்லம்மா, அங்க எல்லாமே ரெடியா தான் இருக்கு. டேய் அங்க எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடிதாம்மா. நான் உமாவை கூப்பிட போகும்போது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். டபுள் ஓகே. பரவாயில்ல ராஜா. பந்தி எல்லாம் உன் ஏற்பாடு தான் போல இருக்கு. மழை தான் வரப்போகுது. எப்படியோ லைஃப்ல ஒரு தடவையாவது நீ செலவு பண்ணிருக்கன்னு வரலாறு சொல்லும். ஆமா சொல்லும், கண்டிப்பா சொல்லும். அதுவும் உன் வரலாற திருப்பி பார்த்தா அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு போனது மட்டும்தான் இருக்கும். நானும் அதே மாதிரி வாங்கிக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு கொஞ்சம் ரோஷம் இருக்கு. டேய் பேசாம இருடா. அவ ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா, அதுக்கு போய் இப்படி பேசுற? இதுல என்ன தவறு இருக்கு? அவர் சிக்கனமா இருப்பாரு தான். அதுக்காக பேட்டி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க தானே செய்யறாரு. செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்யறாருல்ல. ஏமா ஒண்ணுமே செய்யாத மாதிரி தான் அவ பேசுறா. நீங்க என்னமோ அவளை எதுவும் சொல்லாம என்ன திட்டுறீங்க? நல்ல காரியத்துக்கு போகும்போது தேவையில்லாத பிரச்சனை. 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க.
அம்மா விடுமா. நான் சொல்லிதான் இங்க எல்லாமே தெரியணுமா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ராஜா விடுப்பா, நீ அப்பாவுக்காக செஞ்சிருக்க. ஏய், எனக்கு நிஜமாவே சந்தோஷம்தான். தேங்க்ஸ். சரி கிளம்பலாமா? ஆமா, கிளம்பலாம். ரேவதி, மாப்பிள்ளை கால் பண்ணி வர சொல்லு. வரேன்னு சொன்னாரா? ஏய், அவர் கிளம்பிட்டாரான்னு கேளு. ஷோ, எதுக்குப்பா அவரை வர சொன்னீங்க? வீட்ல சண்டை போட்டது பார்த்தாதுன்னா அங்க வந்து வேற சண்டை போடணுமா? எதுக்குப்பா? அதெல்லாம் ஒண்ணும் வர தேவையில்ல. இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு சண்டையும் போட மாட்டாரு. நீ கொஞ்சம் பேசாம இரு. ரவி, நீ உங்க மாமா கிட்ட பேசு. போன் பண்ணு. சரிம்மா. என்னமோ பண்ணுங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டல. சொல்லு ரேவதி. என்னங்க, அப்பா ஃபோன் பண்ணி அவரோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா? அதனால என்ன ரேவதி, குடும்பத்தோட போயிடலாம். தெரியும், கூப்பிட்டதும் வாயெல்லாம் பல்லாத வரமாமா அப்படின்றீங்களே. பாருங்க, அப்பா கூப்பிட்டாருன்னா வேலை அதிகமாமா, என்னால வர முடியாது மாமா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிகு பண்ணுங்க. அவரு 4-5 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறமா சரி மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லணும். என்ன இதெல்லாம் ஒரு பொழப்பா ரேவதி? என்னங்க நீங்க? காரியம் ஆகணும்னா இப்படிதான் பொழைச்சாகணும். மூத்த மருமகனா ஒரு கெத்து வேணாமா? சரி, அப்படியே பேசி தொலைற போதுமா? சொதப்பமா இருந்தா சரி, பார்த்து பேசுங்க. என் பின்னாடியே சுத்துவீங்களாடி எங்க போனாலும்? வாங்க, அட போங்க. ஹே, என்ன சிரிப்பு? கிளம்புன்னு சொல்றல, போங்க. ஹலோ. நான் ரவி பேசுறேன். மாமா, லொகேஷன் அனுப்பி விடுறேன், நீங்க அங்க வந்துடுறீங்களா? ஓகே, நாங்க கிளம்பிட்டோம். சரி மாமா, அவர் வந்துடுறாராமா, நாம கிளம்பிடலாம். சரி, கிளம்பலாம். வாங்க போலாம். ஹலோ, ஒரு நிமிஷம். ஏசி கூட்டி விடியா? அதிகமாக தான் சார் இருக்கு. அண்ணே, குடி. தேங்க்யூ. அண்ணே, என் அண்ணன் மாதிரி எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லா லிமிடெட் எடிஷன். உலகத்திலேயே 1-2 பேர் தான் இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, நான் தான் லாஸ்ட். பெருமைப்படுறியா? இருக்கும்ல. காத்து வருதா? சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த டின்னர் செட்டப்ல ஐட்டம் எல்லாம் கம்மியா இருக்கு. 450 ரூபாய் பஃபேயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க, அது எப்படிங்க எல்லாத்தையும் பணமாவே பாக்குறீங்க? மேகலா, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குடி. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. சரி, நான் உங்க பொண்டாட்டி, எனக்கு என்ன வேல்யூ போடுவீங்க?
நான் வாங்கினதுலயே காஸ்ட்லியஸ்ட் பொருள் நீதாண்டி. ம். என்னடி நிஜமாவே மாமா உன்னை அடிப்பாரா? இப்ப என்னடி திடீர்னு? எனக்கு அவரை பார்த்தா உன்கிட்ட அடி வாங்குற மாதிரி இருக்காரு. என்னடி என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் இல்ல, கன்ஃபார்மா நீ ஒரு டக்காட்டி தான்.